இந்த வீடியோ ஒரு யூடியூப் சேட்டை பற்றி தான். ஏன்னா யூடியூப் சேட்டில் வீடியோ வியூஸே போக மாட்டேங்குது. கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணேன், அதாவது சேட்டில். அந்த வீடியோ நல்லா வைரல் ஆச்சு. சரி, அதுக்கேற்ற மாதிரி சரி வேறு ஒரு வீடியோ போடலான்ட்டு எல்லா வீடியோ போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா எந்த வீடியோவுமே வியூஸே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. நானும் எந்ததோ வீடியோ ட்ரை பண்ணி பார்த்தா, அதாவது என்டர்டைன்மெண்ட் காமெடி வீடியோ, நெக்ஸ்ட்டு இந்த சாங்ஸு டைலாக்ஸு எதோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் எதுவுமே வியூஸ் போக மாட்டேங்குது. அதாவது நாங்கள் பார்க்குறது மட்டும்தான். அதாவது நான் 1 2 அது வீடியோ வியூஸ் போயிருக்கா இல்லையான்ட்டு நான் யூடியூப்பில் போய் செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி செக் பண்ண மட்டும்தான் அது 1 2ன்ட்டு சாட்டில் காட்டுது, அதாவது ஸ்டூடியோவில் காட்டுது. மற்றபடி யாருமே பீப்புள்ஸ் பார்க்க மாட்டேன், அதாவது வியூஸ் யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது மற்றவங்களுக்கு பார்க்குற மாதிரி செய்யணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இதில் புரியும். அதாவது நான் ஸ்ட்ரைட் லைன் தான் நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறேன், ஏன்னா என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாதனால. உங்களோட வீடியோ வியூஸ் நல்லா போகணும், வேறு லெவல் போகணும் நினச்சா கூட ஓரளவு போனால் கூட போதும். அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறேன், கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களோட சேட் நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களோட இந்த கண்டென்ட் நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஓனாக ரெக்கார்டிங் பண்ணுங்கள். அதாவது நான் ரெக்கார்டிங் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி ஃபேஸை காட்டி வச்சு நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ வியூஸ் போகிறதுக்கு சான்சஸ். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு, அதாவது 2 செகண்ட் 3 செகண்ட் வீடியோ ரெக்கார்டிங் ஆகுது, அடுத்தது பின்னாடி அதாவது அப்படியே ஹோம் ஸ்க்ரீனில் வேறு ஒரு இமேஜ் எது பற்றி பேசுகிறோம் அந்த இமேஜ் அந்த மாதிரி போட்டுவும் பாருங்கள், அதுவுமே நல்லா வியூஸ் ஆகும். முக்கியமான ஒன்று, அதாவது ஆல்ரெடி யூடியூப்பில் அப்டேட் பண்ண வீடியோ எடுத்து நீங்கள் அதே கலர் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மாடலைஸ் பண்ணி போட்டாலும் போகும், பட் சில விஷயத்தில் போகாது. ஏன்னா சர்வே கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் அது ஸ்டாப் பண்ணிவிடும். ஏன்னா அது வியூஸ் போகாது அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிடும். ஆல்ரெடி நான் நிறையா பேர், அதாவது என்னோடய சேட்லேயே பார்த்தீங்கன்னா கூட நான் ஆல்ரெடி ஒரு நாய் வீடியோ போட்டிருந்தேன். அந்த நாய் வீடியோ நல்லா வியூஸ் போச்சு. மறுபடியும் அந்த நாய் வீடியோ போட்டால் கொஞ்சம் அது 31K போச்சு, இது 2K வரைக்கும் போச்சு. மறுபடியும் அந்த நாய் வீடியோ போட்டால் சுத்தமாக போகல. அந்த மாதிரி அதே யூடியூப்பில் கண்டுபிடிச்சிக்குது, அதாவது ஆல்ரெடி வீடியோ இருந்தது மறுபடியும் இவங்க அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி யாரானா யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த வீடியோ தயவு செஞ்சு உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணாதீங்க. அப்லோடு பண்ணால் உங்களுக்கு தான் டேமேஜ்ன்றவோட டேட்டா வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா வியூஸ் போகாது. அதுக்கப்புறம் ஹேஷ்டேகெல்லாம் கரெக்டாக போடுங்க. அதாவது நீங்கள் சாட்டில் ஆகட்டும், நார்மல் வீடியோ அப்லோட் பண்ணுறதாகட்டும், லாங் வீடியோ அப்லோட் பண்ணாலும் சாட்டில் அப்லோட் பண்ணணும். டெக்ஸ் அண்ட் டேக்ஸ் ரெண்டுமே கரெக்டாக போடுங்க. ஏன்னா டெக்ஸு டிஸ்பிளேஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் வீடியோ அதுலேருந்து பூஸ்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.